சங்கு பூட்டி குடிக்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். 2 டேஸாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால பூ நிறைய பூத்துட்டாங்க. இல்லைன்னா 2 பூ 3 பூ தான் பூப்பாங்க. சரி, அது பறிக்கவும் முடியல, அந்தளவுக்கு காஞ்சிருச்சு. பறித்து தூர போடுறதுக்கு நம்ம டீ போட்டு குடிச்சிடலாமே அப்படின்ட்டு பறிச்சாச்சு பார்த்துக்கோங்க. நல்ல 10 பூ 15 பூக்கிட்ட பூத்து இருந்துச்சு. அதில் 1 2 காணும். சரி, இருக்கிற பூவை பறித்து நம்ம டீயை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு 10 பூக்கிட்ட இருந்துச்சு, பறிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா விதை விட்டுருக்கு. சரி, இன்னும் நல்லா காயட்டும், நிறைய செடி வளரட்டும், அப்படி நம்ம டீயாக போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் 1.5 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 10 பூ போட்டிருப்பேன். ஆனால் அது நல்லா வற்றி 1 கிளாஸாக ஆயிடுச்சு. நல்லா சிம்மிலே வச்சு நல்லா அந்த கலர் இறங்கி அந்த சாறு இறங்கி வரணும். நல்ல ஒரு கொதித்து வரச்சில் இஞ்சி கொஞ்சோண்டு போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இஞ்சி லேஸ் துண்டை இடித்து போட்டுட்டு ஒரு லெமனை புழிஞ்சு விட்டால் முடிஞ்சதுங்க சங்கு டீ. சூப்பராக இருக்கும் சங்கு டீ பூ. இதில் நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்லாம். சீனி அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் நான் இது வெறுமனையாகவே குடிச்சிக்கிட்டேன். சீனிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடுவோம், வெயிட் வேறு ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணி இதை மட்டும் ஊற்றி குடிச்சிட்டேன். உங்களுக்கு அப்படி நீங்கள் ஸ்வீட்டாக குடிக்கணும் அப்படின்னா தேன், நாட்டு சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் நல்லா பிரைட்டாகும், சுகருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இன்னும் வெயிட் லாஸ் நல்லா ஆகும். இது ஃபேஸ் பேக்கு கூட பண்ணலாங்க. அது இன்னொரு நாள் ஃபேஸ் பேக் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். சங்கு பூ டீ ரெடி, வாங்க குடிக்கலாம்.